எஃபோரியா அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் வந்திருக்கு. அதுல வந்து பசங்க ஒரு 5 பேர் சேர்ந்து, தன்னோட சேம் வயசுல இருக்கிற புள்ளைய சும்மா அப்படியே ஜாலியா பேசிட்டு கூட்டிட்டு போயிட்டு, ரேப் பண்ணிட்டு, அவங்க ஜாலியா அதை அப்ப அத வந்து இன்ஸ்டால சமூக வலைதளங்கள்ல அப்லோடும் பண்ணிட்டு, அதனால வர பிரச்சனைகள அந்த படம் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டா திருந்திருவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் அந்த படத்துல உடைச்சிருக்காங்க. சத்தியமா ஜெயிலுக்கு போனவன் திருந்த மாட்டான். அதுலருந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தப்பு பண்ணுவான். அ அதாவது ரொம்ப டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு அவனோட மனநிலை மாறும் அப்படிங்கிறதும் அந்த படத்துல காமிச்சு, தானா தான் திருந்தணும். தான் வாழ்க்கை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அந்த படத்தோட கதையே. பாருங்க. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. எஃபோரியா அப்படிங்கிற படம். நல்லா இருக்குன்னா, சமூகத்துக்கு இன்றைய பொழுதுல தேவைப்படுற ஒரு படம். வித்தின் செகண்ட்ல தப்பு பண்ணிட்டு, வாழ்க்கை முழுக்க சீரழியற இந்த ஜெனரேஷன் கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அதெல்லாம் என்ன? ஒண்ணும் இல்ல. பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். என்ன ஆயிறப்போது?" அப்படின்னு பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், இப்ப ரொம்ப ஓவரா அந்த விஷயத்துல அதாவது எல்லாத்தையும் ஈஸியா, இதெல்லாம் என்ன ஆயிட போகுது? அதெல்லாம் என்ன ஆயிட போகுது?" அப்படிங்கிற மாரி இருக்கிற உங்களுக்கு, இந்த படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பார்த்துட்டு நீங்க இல்லல்ல அப்படிங்கிற மாரி இருந்தீங்கன்னா, இந்த மாரி சம்பவங்கள் நடக்கிறப்போ, ரியல் லைஃப்ல இன்னும் கொடூரமா இருக்கும்.